தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். இந்த பட்ஜெட்டை ஓடாத வண்டிக்கு பட்டி டிங்கரிங்கி பார்த்து ஓட வைக்க முயற்சி பண்றாங்க. ஊசி மொழிக்கு மக்கள் ஏமாத்துற வேலை நடக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப இந்தியா முழுக்க 6 சிம்பல் பொதுவானது. அதை தவிர்த்துட்டு தமிழ்நாடு அரசு ரூ போட்டிருக்காங்க. இந்த ரூ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது மேல பிஜேபி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அவர் எதிர்கட்சியை சார்ந்தவர் ஆளுங்கட்சியின் பட்ஜெட்டை பாராட்டுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்குள்ள அரசியலை அவர் செய்கிறார். இந்த பட்ஜெட்டை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் நெருக்கடி தருகிற சூழலிலும் கூட தமிழ்நாடு அரசு கெட்டிக்காரத்தனமாக நிதியை அனைத்து துறைகளுக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி நிதிநிலை அறிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இதனை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. கல்விக்கு 40,000 கோடிக்கு மேலான நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்றிய அரசு கல்விக்கென ஒதுக்கியிருக்கிற நிதியில் 3/4 பங்கை தமிழ்நாடு அரசு மாநிலத்துக்கென்று ஒதுக்கி இருப்பது போற்றுதலுக்குரியது. இதையெல்லாம் பாராட்ட வாழ்த்த மனமில்லாதவர்கள் ஒட்டுமொத்தமாக அதனை குறை சொல்லி மக்களிடையே இந்த அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை அனைத்தையும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது. ஆகவே அதிமுகவின் விமர்சனத்தை பொதுமக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இப்ப தாவேகா விஜய் அவர் ஒரு 2வது அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு திமுக எதிராக. அதாவது இப்ப கிடைச்சிருக்க அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது வெறும் 1000 கோடின்றது வெறும் கையளவு நீர் தான். ஆனா ஒரு காற்றாற்றையே உருவாக்க முடிய அளவுக்கு திமுக ஊழல் மிகுந்த கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி விட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா மதிநலத்துக்கு சாயம் விழுக்குது, திமுகவோட மதிநலத்துக்கு சாயமே விழுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இதுக்கான கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு பதில் சொல்லிவிட்டார். அமலாக்கத்துறையின் மீதே நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லி இருப்பதன் மூலம் அமலாக்கத்துறை எந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மை எதுவோ அது வெற்றி பெறும். ஆகவே டாஸ்மாக் துறையிலே அப்படி ஊழல் நடந்திருந்தால், அமலாக்கத்துறை சொல்வது உண்மையா இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர்கள் முன்னோக்கி போகலாம். அதை இந்த அரசும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதில் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மும்மொழி கொள்கைக்கு பாத்தீங்கன்னா இப்ப பவன் கல்யாண் ஆந்திர துணை முதல்வர் தொடர்ந்து தமிழக அரசு குற்றச்சாட்டு மேல வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மற்ற மாநிலங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஒரு திரைப்படத்தை ஹிந்தியில நம்ம ஏத்துக்கிறோம், ஆனா மொழியில பாடத்திட்டத்துக்கு ஏத்துக்க மாட்டோம், ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு, என்னோட நிலைப்பாட்டுல நான் மாறல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம தமிழக துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பதவியிலே இருக்கிறார். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தம் விருப்பம் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதை இங்கே விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.